ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தளிரே வராத ரோஜா செடியில் நிறைய சிகப்பு தளிர்கள் வர்றதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடியில் இப்போ தான் தளிர் வருது. இப்போ தான் தளிர் வருது. இப்போ இந்த செடிக்கு நான் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே எல்லோ ரோஸுக்கு லைனாக ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் இந்த செடியில் வேறு ஃபெர்டிலைசர் போடலான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுக்காத எருவும் நம்ம ரோஜா செடியில் டெய்லி கூட கொடுக்கலாம். ஏன்னா டைம் இல்லாதவங்க தான் மந்த்லி ஒன்ஸ் ஒரே டைம் போட்டுடணும். இல்லைன்னா டைம் இருக்கிறவங்க இப்போ நம்ம அடிக்கடி வீட்டில் தான் இருக்கிறோன்றப்போ நீங்கள் டெய்லி காலையில் கொஞ்சம் கொஞ்சம் போடாத எருவெல்லாம் நம்ம ரோஜா செடியில் சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்போது நல்லா சிகப்பு தளிர் வரும், பெரிய பூக்கள் கூட பூக்கும். இப்போ இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள், ரெட் கலர் தளிர்லாம் வந்திருக்கு. இது போல் ரெட் கலர் தளிர் வரும், பூ கூட மலர்ந்துச்சு. ஆனால் சின்ன சைஸில் இருந்தது, நேற்று கூட வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா அடுக்காக தான் இருக்குது பூ பாருங்கள். இப்போ நம்ம அடிக்கடி எரு எப்படி கொடுக்கறதுன்னா, இப்போ எப்போவுமே கிச்சன் வேஸ்ட்டு நம்ம போடணும்னு சொல்லுவோம். என்ன போடுறதுன்னா, நம்ம டெய்லி நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த வேஸ்ட்டெல்லாம் கொண்டு செடியில் போட்டுடலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரே டைம் கம்போஸ்ட் பண்ணாமல் செடிக்குள்ளேயே போட்டு மக்க வைக்கிறது, அப்படி கூட நீங்கள் போடலாம். ஆனால் நிறைய தளிர் வரணும், நிறைய பூக்கள் பூக்கணும், பெரிய பெரிய பூக்களாக இருக்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எல்லாமே சேர்த்து நீங்கள் சாயில்குள்ளே போடணும். அப்படி போட முடியாதவங்க டெய்லி ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துடலாம் ரோஜா செடிக்கு. இப்போது இந்த ரோஸ் பிளான்ட்டில் இன்னும் தளிர் வரல, ஏற்கனவே ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ காஃபி பொடி கொடுக்குறேன். காஃபி தூள் போட்டிங்கன்னா நல்லா தளிர் எடுக்கும். எந்த காஃபி தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் போட்ட காஃபி தூள் பாருங்கள், இந்த காஃபி பொடி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எது ப்ரூ கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்கணுன்னாக்கா, ஒரு சின்ன ஸ்பூனில் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். இப்போ காஃபி பவுட்ரு இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கலந்து விடணும். லேசாக இப்படி கலந்து விட்டாலே, ஏன்னா தண்ணி விடும்போது உள்ளே இறங்கிடும், அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கு எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ, சின்னது இருந்தால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடணும், பெரிய ஸ்பூன் இருந்தால் அரை ஸ்பூன் போட்டால் போதும் காஃபி பவுட்ரு போட்டுட்டு. இப்போ நம்ம தண்ணி விடக்கூடாது. டெய்லி சப்போஸ் நைட்டு மழை வரலன்னா காலையில் பார்த்துக்கிட்டு தான் நம்ம தண்ணி விடணும் பிளான்ட்டுக்கு, ரோஸ் பிளான்ட்டுக்கு. இப்போ ரோஜா செடி ரொம்ப மழை வருது, அந்த மழையிலே நீங்கள் வைக்கக்கூடாது. அதிகமான மழை இருக்கும்போது கண்டினியூவாக மழை பெஞ்சதுன்னா நம்ம பிளான்ட்டை எடுத்து மழை விழாத இடத்துல வைக்கணும். அதுதான் நல்லது. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிக்கிட்டு அது சப்போஸ் நீங்கள் கோகோபீட் அதிகமாக போட்டோ இல்லை லீஃப் கம்போஸ்ட்டு அதிகமாக போட்டோ அப்படியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் சாயலுக்குள்ளே இருக்கும்போது வேறு அழுகல் வரும். நீங்கள் கொஞ்சம் மழை இல்லாத இடத்துல எடுத்து வச்சிங்கன்னா நல்லது பிளான்ட்டு. ஏன்னா கொஞ்சம் லிமிட்டான பாட்டில் நட்டிருந்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் நீங்கள் பத்திரப்படுத்தலாம். இப்போ லிமிட்டான சைஸ் தான் இது பாட்டு, இதெல்லாம் நான் தூக்கி வச்சிடலாம். ரொம்ப பெரிய பெரிய பாட்டு அப்படி தூக்க முடியாதுன்னா அது கொஞ்சம் நீங்கள் கவர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிங்கன்னா பாட்டுக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி, அப்போ ரொம்ப ரோஜா செடிக்கு நல்லது. சப்போஸ் காஃபி பவுடரெல்லாம் போடாமல் வேறு எருவு செடிக்குள்ளே போடலாமான்னா, வெங்காயம் தோல் 3 days ஊற வச்சுட்டு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஏன்னா ஆனியன் பீல்ஸு தண்ணி ஊற்றினா கூட உங்களுக்கு கண்டிப்பாக சிகப்பு தளிர் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.